புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இலங்கையில் உள்ள கண்டியில்தான் பிறந்து வளர்ந்தார். வசதியான குடும்பம்தான். ஒரு காலகட்டத்தில் அவரது தந்தை நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட, உடன் பிறந்த சகோதரிகளும் விஷக்காய்ச்சலால் அடுத்தடுத்து பலியானார்கள். இதனைத் தொடர்ந்து எம்ஜிஆரின் தாயார் தனது இரு மகன்களையும் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பி கும்பகோணத்திற்கு வந்தார். கும்பகோணத்தில் தனது கணவருக்கு தெரிந்த நண்பரின் வீட்டில் அடைக்கலம் புகுந்து சில வீடுகளில் வீட்டு வேலைகள் செய்து எப்படியாவது தனது குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்து அவர்களை பசி எறியாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் அவரது எண்ணமாக இருந்தது. தான் இல்லாவிட்டால் தன் குழந்தைகளின் கதி என்னவாகும் என்கிற அச்சம் அவர்கள் வளர்ந்து ஆளாகும் வரை தாய் சத்யபாமாவுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட தாயால் வளர்க்கப்பட்டதால் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்போதும் பெண்களின் துயரங்களை காது கொடுத்து கேட்பவராகவும் அவர்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றுபவராகவும் இருந்தார். இப்போது நாம் சொல்ல போகும் சம்பவம் எம்ஜிஆர் முதல்வராக ஆட்சியில் இருந்தபோது நடைபெற்றது. கேட்கும் போதே அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் ஒரு இளம் பெண் சம்பந்தப்பட்ட நடந்த ஒரு சம்பவத்தில் எம்ஜிஆர் எப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்தார் என்று கேட்டால் இன்னும் அதிர்ச்சியாக இருக்கும். அப்படி என்னதான் நடந்தது? 1986 வருடம் சென்னை சேத்துப்பட்டு அருகில் ரயில்வே டிராக்கை ஒட்டி இருந்த குடிசை பகுதியில் இளம்பெண் ஒருவர் தனது சிறுவயது குழந்தையுடன் வசித்து வந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த இளம்பெண்ணை ஒரு இளைஞர் காதலித்து அதன் பிறகு கிருஷ்ணகிரியை விட்டு ஓடி வந்து சென்னையில் சேத்துப்பட்டு பகுதியில் தங்கினார்கள். காதல் மோகத்தில் ஊரை விட்டு ஓடி வந்த அந்த பெண்ணுக்கு வந்த சில நாட்களிலேயே காதலனின் உண்மை சொரூபம் தெரிய வந்தது. வேலைக்கு போகாமல் குடித்துவிட்டு சோம்பேறியாக இருந்ததால் நாளடைவில் வறுமை அந்த குடும்பத்தில் குடிபுகுந்து கொண்டது. இதற்கிடையே அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. அந்த சமயத்தில் தான் அந்த இளைஞன் தனது மனைவியை விபச்சாரத்தில் தள்ளி பணம் சம்பாதித்து அதில் உல்லாசமாக வாழ்க்கை வாழ முடிவு செய்தான். ஆனால் வறுமையில் இருந்தாலும் அந்த பெண் அவனது முடிவை எதிர்த்து குரல் கொடுத்தாள். ஒரு கட்டத்தில் அவன் அந்த பெண்ணை விட்டுவிட்டு எங்கோ சென்று தலைமறைவானான். போனவன் வரவே இல்லை. அந்த காலகட்டத்தில் சென்னையில் வேலை கிடைப்பது என்பது மிகப்பெரிய கஷ்டமாக இருந்தது. அந்த பெண்ணுக்கு அந்த பகுதியை விட்டால் வேறு எதுவும் தெரியாது. அது மட்டுமல்ல, தன்னை விட்டு போன கணவன் எப்போதாவது திரும்பி வந்தால் தான் அங்கே இருந்தால்தானே அவனுடன் சேர முடியும் என்று திடமாக நம்பியதால் அந்த பகுதியிலேயே இருந்தாள். ஒரு கட்டத்தில் அந்த பகுதியில் உள்ளவர்களிடமே கையேந்தி காசு கேட்கும் பிச்சைக்கார நிலைக்கு தள்ளப்பட்டாள். ஒரு நாள் அந்த வழியாக போலீசார் ஒருவர் வந்தார். அப்படி வந்தவர் அந்த இளம் பெண்ணை பார்த்து, கொஞ்சம் ஸ்டேஷன் வரை வந்துட்டு போமா என்று அழைத்தார். எதற்காக என்னை அழைக்கிறீர்கள் என்று கேட்க, சும்மா ஒரு சின்ன விசாரணை தான், வந்ததும் போய்விடலாம் என்று கூப்பிடுகிறார். உடனே தன்னுடைய குழந்தையையும் தூக்கி கொண்டு அந்த பெண் கிளம்ப முயற்சிக்க அந்த போலீஸ்காரர் குழந்தையை விட்டுவிட்டு நீ மட்டும் வாமா என்று பிடிவாதம் காட்டி குழந்தையை அங்கேயே இறக்கி விட்டுவிட்டு அந்த பெண்ணை மட்டும் அழைத்து செல்கிறார். அங்கே இப்படி ஒரு பெண்ணை அழைத்து வர வேண்டும் என்பதற்கு ஏற்ற மாதிரி வேறு ஏதோ ஒரு பெண் தவறு செய்து சிக்கலில் மாட்டியிருந்தாள். அவள் பெரிய இடத்த பெண் என்பதால் அவளை காப்பாற்றுவதற்காக தந்திரமாக இந்த பெண்ணை அழைத்து சென்று அந்த வழக்கில் சிக்க வைக்கப்பட்டதாக பின்னர் தெரிய வந்தது. அதையடுத்து இந்த அப்பாவி இளம்பெண் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டாள். அவளுக்கு 6 மாதம் தண்டனை வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னையில் சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தில் எதிர்ப்புறம் உள்ள மத்திய சிறைச்சாலையில் அந்த பெண் அடைக்கப்பட்டாள். அந்த பெண் சிறை செல்வதற்கு கூட பெரிய அளவில் பயப்படவில்லை. ஆனால் தன்னுடைய குழந்தையை விட்டு செல்கிறோமே என்று கலங்கியவள், என்னுடன் என்னுடைய குழந்தையையும் நான் அழைத்து கொண்டு வருகிறேன், அதற்கு அனுமதியுங்கள் என்று அதிகாரிகளிடம் கெஞ்சினாள். ஆனால் அதிகாரிகள் மறுத்துவிட்டனர். அவள் சிறையில் அடைக்கப்பட்ட அன்றைய தினம் சனிக்கிழமை மாலை நேரம் அங்கிருந்த பெண்கள் சிறை பகுதியில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஹாலில் தொலைக்காட்சி வைக்கப்பட்டு மாலை நேரத்தில் தூர்தர்ஷனில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. பெண் கைதிகள் ஒன்றாக அமர்ந்து அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பாதுகாவலர்களாக இருந்த சில பெண் காவல் அதிகாரிகள் அங்கும் இங்கும் போவதும் வருவதுமாக இருந்தார்கள். அந்த சமயத்தில் இந்த பெண்ணுக்கு டிவி பார்க்கும் எண்ணமெல்லாம் வரவில்லை. அவள் எண்ணம் முழுவதும் தன் குழந்தை என்ன செய்கிறதோ என்கிற யோசனையில்தான் இருந்தது. அந்த சமயத்தில் அங்கிருந்த பெண் போலீஸ் அதிகாரிகள் இருவர், நாளை இந்த பெண் வேலூர் சிறைசாலைக்கு கொண்டு செல்லப்பட போகிறாள் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை கேட்டதும் அந்த பெண் அதிர்ந்து போனாள். சென்னையில் இங்கே தன் குழந்தை இருக்க தான் வேலூருக்கு கொண்டு செல்லப்பட்டால் தன் குழந்தையை எப்படி பார்ப்பது? தன் குழந்தைக்கு என்ன ஆகுமோ என்கிற பயம் அவளை பிடித்து கொண்டது. நேரம் ஆக ஆக யோசித்து கொண்டே இருந்தவள் கொஞ்ச நேரம் கழித்து சிறுநீர் கழிக்க செல்வதாக எழுந்து வெளியே சென்றாள். அப்படியே அந்த பக்கம் பார்த்த அந்த பெண்ணுக்கு சிறைச்சாலையின் 20 அடி உயரம் மதில் சுவர் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியது. அப்போது கொஞ்சம் தூரத்தில் அந்த மதில் சுவரை ஒட்டி 20 அடி உயரத்திற்கு பாதிக்கப்பட்டிருந்த டிரைனேஜ் குழாய் ஒன்றை பார்த்தாள். அந்த சமயத்தில் அந்த பெண்கள் சிறைப்பகுதி என்பதால் அந்த பகுதியில் பாதுகாப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தது. இதை பயன்படுத்தி அந்த பெண் துணிச்சலுடன் அந்த 20 அடி உயர குழாய் மூலமாக மேலே உள்ள சுவருக்கு சென்றாள்.
மாலை மங்கி இருள் சூழ்ந்த நேரம் என்பதால் அவள் இப்படி செய்தது யாருக்கும் தெரியவில்லை. அதே சமயம் அந்த சுவற்றின் அப்பால் கிட்டத்தட்ட 15 அடி நீளமுள்ள இடைவெளி இருந்தது. அதை தாண்டி இன்னொரு சுவர், அதில் கண்ணாடி எல்லாம் பதிக்கப்பட்டிருந்தது. இந்த இடைப்பட்ட பகுதியில் சிறையில் அச்சிடப்படுவதற்காக ஒரு அச்சகம் செயல்பட்டு வந்தது. தான் ஏறி இருந்த சுவற்றுக்கு அருகில் இருந்த ஒரு மரக்கிளை ஒன்றை பிடித்து தொங்கியபடி அந்த அச்சக கட்டிடத்தின் மேல் பகுதியில் குதித்தாள் அந்த பெண். நம்பினால் நம்புங்கள், அதன் பிறகு அந்த பெண் அங்கிருந்து எப்படியோ சிறையிலிருந்து தப்பி சென்று விட்டாள். இது அதிசயத்திலும் அதிசயம்தான். ஆனால் இனிதான் இருக்கிறது அதிரடி ட்விஸ்ட். இவள் இப்படி தப்பி சென்ற அதே சமயத்தில் சிறைக்குள் அந்த பெண்ணை காணவில்லை என்று மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. அதிகாரிகள் அங்கும் இங்கும் தேடுகிறார்கள். ஆனால் அந்த பெண்ணை காணவில்லை. ஆணாக இருந்திருந்தால் கூட சிறைச்சாலையை விட்டு எப்படியாவது தப்பி சென்றிருப்பார்களோ என அவர்களுக்கு தோன்றியிருக்கலாம். பெண் என்பதால் அப்படி தப்பிக்க முடியாதே என நினைத்து கொண்டு, அப்படியானால் சிறைக்குள்ளேயே அவள் எங்கு சென்றிருப்பாள் என மண்டையை குழப்பிக் கொண்டார்கள். ஒருவேளை சிறை அதிகாரிகளுக்கு உதவியாக அவ்வப்போது பணியாற்றி வரும் நீண்ட நாள் ஜெயில் கைதிகள், அதாவது வார்டன் என்கிற பெயரில் வேலை பார்த்து வரும் மூத்த கைதிகளில் யாராவது இந்த பெண்ணை ஏதேனும் செய்து விட்டார்களா என்கிற அச்சமும் அவர்களுக்கு ஏற்பட்டது. அந்த கோரத்திலும் அவர்கள் அதை விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். நாளை இப்படி ஒரு பெண் சிறையில் காணாமல் போன விஷயம் வெளியே தெரிந்தால் அது நாட்டில் எவ்வளவு பெரிய தாக்கத்தையும் சிறைச்சாலையின் காவலில் ஏற்பட்டிருக்கும் குளறுபடியையும் மக்களிடம் வெளிச்சம் போட்டு காட்டிவிடுமே என்கிற பதட்டம் அவர்களிடம் இருந்தது. இப்படியே சில மணி நேரம் கடந்த நிலையில் சென்ட்ரல் ஜெயில் வாசலில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. இளம் பெண் ஒருவள் தலைவிரி கோலமாக கிழிந்த உடைகளுடன் கையில் ஒரு குழந்தையை வைத்துக்கொண்டு அங்கே வெளியே நின்றிருந்த காவலாளியிடம் என்னை உள்ளே விடுங்கள் என்று பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருந்தாள். வெளியே நின்றிருந்த இந்த காவலர்களுக்கு உள்ளே என்ன நடக்கிறது என்கிற விஷயம் தெரியவில்லை. அது மட்டுமல்ல, இப்படி ஒரு பெண் குழந்தையுடன் வந்து என்னை உள்ளே விடுங்கள் என்று சொன்னால் அவர்களால் உன்னை அனுமதித்து விட முடியுமா? அந்த பக்கம் போ என்று விரட்டினார்கள். ஆனால் அந்த பெண் போகாமல் அங்கேயே நின்று நான் உள்ளேதான் போவேன் என பிடிவாதம் பிடித்தாள். இப்படி ஒரு பெண் வெளியே நிற்கும் தகவல் உள்ளே பரபரப்பில் இருந்த அதிகாரிகளின் காதுக்கு போனதும் அவர்கள் வெளியே வந்து பார்த்தார்கள். தப்பி போன பெண் தான் இந்த பெண்ணாக இருக்குமோ என்கிற சந்தேகம் அவர்களுக்கு தோன்றினாலும், தப்பி போனவள் எதற்காக சிறைக்கு திரும்பி வரப்போகிறாள், அதுவும் குழந்தையுடன் வேறு இருக்கிறாள், கலைந்த தலை கிழிந்த உடையுடன் வேறு இருக்கிறாள் என்று குழம்பினார்கள். ஆனால் அதன் பிறகு அவர் சொன்னதையும் அவள் உருவத்தையும் நன்கு ஆய்வு செய்தவர்கள் அவள்தான் தப்பி சென்ற அந்த இளம் பெண் என்பதை உறுதி செய்தார்கள். இப்போது அவர்களுக்கு புதிய சிக்கல் உருவானது. காரணம், அவள் கை குழந்தையுடன் வேறு வந்திருக்கிறாள். அவளை உள்ளே அழைத்து அமர வைத்துவிட்டு சிறைத்துறையில் இருந்த அதிகாரிகள் இது குறித்து ஒரு அறையில் அமர்ந்து அடுத்து என்ன செய்யலாம் என விவாதிக்க தொடங்கினார்கள். அப்போது சிறைத்துறையில் இருக்கும் சில உளவுத்துறை அதிகாரிகள் மூலமாக இந்த விஷயம் அன்றைய முதல்வரான புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் காதுக்கும் சென்றது. இப்படி ஒரு இளம்பெண் சிறையிலிருந்து தப்பி விட்டார் என்பதை எம்ஜிஆரால் முதலில் நம்பவே முடியவில்லை. அந்த அளவிற்கு சிறைத்துறை காவல் பலவீனப்பட்டு இருக்கிறதா என்று நினைத்தவர், அதே சமயம் தப்பித்த அந்த பெண் சில மணி நேரங்களிலேயே தனது கைக்குழந்தையுடன் மீண்டும் திரும்பி வந்திருக்கிறாள் என்கிற செய்தியை கேட்டதும் ஆச்சரியப்பட்டு போனார். பொதுவாக இப்படி சிறையிலிருந்து யாராவது தப்பி சென்றால் அது ஆட்சியில் இருப்பவருக்கு, குறிப்பாக முதலமைச்சருக்கு தான் கெட்ட பெயர் ஏற்படும். அதனால் இதுபோன்ற செயல்கள் நடந்தால் யாராக இருந்தாலும் முதலில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி மீது கோபம்தான் ஏற்படும். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பற்றி நாம் ஆரம்பத்திலேயே சொன்னது போல் ஒரு தாயின் நிலையிலிருந்து அவர் இந்த விஷயத்தை யோசித்தார். தன்னுடைய தாய் தங்கள் சிறுவயதில் ஆதரவற்ற நிலையில் இருந்தபோது தங்களை பாதுகாத்து வளர்க்க எவ்வளவு எல்லாம் சிரமப்பட்டார் என்பதை ஒவ்வொரு நாளும் பார்த்தவர் அல்லவா? இப்படி ஒரு பெண் தனது குழந்தை தனியாக இருந்து அனாதையாகிவிடக் கூடாது என்பதற்காக உயிரை பொருட்படுத்தாமல் சிறைச்சாலை சுவற்றை தாண்டி குதித்து தப்பி சென்றிருக்கிறாள் என்றால் அந்த குழந்தையின் மீது எந்த அளவிற்கு அவள் அன்பு செலுத்தியிருப்பாள்? அது மட்டுமல்ல, தப்பி சென்றவள் குழந்தையுடன் எங்கேயோ சென்று தலைமறைவாகாமல் மீண்டும் சிறைச்சாலைக்கே திரும்பி வந்து அவளது அந்த நேர்மை எம்ஜிஆரை அசைத்து பார்த்துவிட்டது. அதைத் தொடர்ந்து சிறைத்துறை அதிகாரிகளுடனும் வழக்கறிஞர்கள் சிலருடனும் அந்த பெண்ணின் விஷயத்தில் என்ன சாதகமான முடிவெடுக்க முடியும் என்று விவாதித்தார் எம்ஜிஆர். அப்போது சட்ட வல்லுநர்கள் சிலர் ஒரு முதலமைச்சருக்கு உள்ள சில தனிப்பட்ட அதிகாரம் மூலமாக அந்த பெண்ணை விடுதலை செய்ய முடியும் என்று கூற, அதற்கான புது உத்தரவை பிறப்பித்து அந்த பெண்ணை விடுதலை செய்ய இரவோடு இரவாக கையெழுத்து போட்டார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த பெண்ணும் விடுதலை செய்யப்பட்டு அதன் பின்னர் அவரது நல்வாழ்வுக்கான ஏற்பாடுகளையும் எம்ஜிஆர் அதிகாரிகள் மூலமாக ஏற்பாடு செய்து தர உத்தரவிட்டார். இந்த சம்பவம் அப்போது சிறைத்துறையில் இளம் அதிகாரியாக பொறுப்பேற்றிருந்த ஒருவர் பின்னாளில் தான் ஓய்வு பெற்ற பிறகு எழுதிய புத்தகத்தில் ஒரு சம்பவமாக விவரிக்கப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட மனிதர்களில் புனிதரான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எளிய மக்களுக்காகவே கடைசி வரை வாழ்ந்ததால்தான் இன்றளவும் அவர் மக்களால் தெய்வமாக போற்றப்படுகிறார்.